deliver this knowledge to you. So he is a wonderful expert in the field of innovation and design thinking. I request all the participants to make use of the session and grasp as much as knowledge from our session. Welcome you, sir. And on the stage is sir, you can start your session. Thank you. System body process. First of all, I would like to thank Gurukha Polytechnic for inviting me as a lecturer for this session. It's a design thinking and innovation. We'll talk about it, but I would like to know what are all the departments are present here. Mechanical. Civil. Seating, okay. TDM na? Okay. Any other department? Great. Everybody paper pen arka? You have paper and pens? No, I want you to have paper and pen. Everybody has to have paper and pen. Professors, lecturers, Solipangla. You are not school boys anymore. Any year students? Final year. Project preparations? Yes, sir. Are going on? System development. Yes, sir. Okay, paper pencil. Hi, so my name is Sanjay Kumar. I am coming from Cholamandalam MS Services. Chennai, I am a part of Gurukha Group. I worked in this company for the past 16 years. Now I take care of a division of innovation and experiential learning. Sorry, division is hard, but in the organization, so I am taking care of that. Now take a paper and pen. Write your name in your liquor handle. அவங்களாம் இடது கையில இடது கை பழக்கப்படுறவங்க வலது கையில நீ தட்டுறான் நீ மச்சான் எழுதுற மாதிரி சீன் போடுங்கடா அப்படியே ஒன்று எடுக்கிறேன் அப்படி இருக்கு அப்படி இருக்கு எல்லாரும் முடிச்சவங்க எழுதுங்க. ஓகே, முடிக்காதவங்களாம் கிளாப் பண்ணுங்க. ரெண்டாவது உட்காருங்க. ஏ கிளாஸ் பண்ணணும். ட்ரை பண்ணா வண்டர்ஃபுல். இப்போ அடுத்தது எனி டிரா எனி 5 things in your leader hand. ஒரு 5 பொருள் எல்லாரும் எழுதுங்க. இப்போ எழுதணுமா சார்? டிரா பக்கத்துல இருக்க மற்றவரை காமிங்க. சார் சார் அவங்க அது என்ன பொருள்னு கண்டுபிடிங்க. டிரா தானே சார் பண்ணலாம்? You have to draw, not write, draw.
காப்பி அடிக்காதீங்க பைக்ல. This is about any 5 items you can draw. Any 5 items. Nice one. Nice time. எடுத்துகிட்டே இருப்போம் நாங்கள். கேமரா கிடச்சா போ அடுத்த கேமரா நாங்கள் கொஞ்சம் நல்லா தெரிய மாதிரி வரீங்கடா. நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். சாப்பிட்றா சூப்பர். யா தேங்க்யூ ஃபாதர். உங்க பக்கத்துல இருக்கிறவங்கள்ட்ட காமிங்க. சோ தட் நீங்க வரைஞ்சது எந்த காட்டு புரியணும். எந்த காட்டு ரெடி பத்துமா? பாலா நான் சொல்றேன். ஓகே நோட் ஐஸ்கிரீம் டிவி இன்செக்ட் ஃப்ளவர் ஓகே ஷிப்பு ஹவுஸ் சேர் மொபைல் ஃபோன் இந்த பால் லைஃப் ஒவ்வொன்று ஃபைன். முடிச்சிட்டீங்களா? எல்லா இடத்தையும் ஃபோக்கஸ் பண்ணுறது. இல்லை ஆர்ட் வந்துருக்கீங்க. டாலரா பேட்டு பால் ஸ்கொயரு ட்ரையாங்கிள் ஆப்ஜெக்ட் தானே சொன்னேன். இட்ஸ் ஓகே ஃபைன் நோ ப்ராப்ளம். Experimentation is the first step for innovation. முயற்சி, try. There is something called try and fail versus fail to try. எது பெஸ்ட்? ட்ரை அண்ட் ஃபெயில். It has to come from our inside mood. Try and fail. Try and fail is the best one. Why? Because we have to do something. Why we have to do something? ஏன் என்ன செய்யணுமா? ஏன் முயற்சி செய்யணும்? Why you want to try first? நம்மளை பற்றி மற்றவங்களுக்கு சொல்லுங்க. Learn from our mistakes. Why do you want to learn? Learn from our going ahead. எங்க போறோம்? பைக் இருந்தா பெட்டர். வயர்லெஸ் சக்சீட் பண்றதுக்காக ட்ரை பண்ணுங்க. ஓகே நீங்க நெசசிட்டி தேவை, ஏதோ ஒரு தேவை இருக்கு, அந்த தேவை நோக்கி போறதுக்காக நம்ம கண்டிப்பா லைஃப்ல பிகாஸ் there is a period of life you have to do something. சாப்பிட்டோமா தூங்கமா இருக்கும் நம்ம ஏதாவது செய்யணும்ல, ரைட்? பிகாஸ் we are human beings. So இந்த செஷன்ல எல்லாமே ஏதாவது நம்ம செய்யணும்,
சாதிக்கணும் யாருக்கா மனசுல இருக்கா? யார் யாருக்கு இருக்கு சாதிக்கணும்? எதையாவது சாதிக்கணும் எல்லாருக்கும் நீ சொல்லுவா என்ன சாதிக்கணும் இருக்காரு? ஏதாவது சாதிக்கணும் டிசைன் இன்ஜினியரா இருக்கணும்ன்றது ஒரு சாதனை. வெரி குட் வெரி குட். உள்ள காண்றது ஏதாவது சொல்லுவாரு. ஃபிலிம் டைரக்டரா அவனும் சாதிக்கணும். வெரி குட். எவ்ரிபடி ரைஸ் தேர் ஹேண்ட். ஏதாவது சாதிக்கணும். என்ன சாதிக்கணும்? நல்லா படிச்சு நல்லா வேலைக்கு சார் சார் யாருக்காவது பிசினஸ் மேன் ஆகணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கா? வெரி நைஸ். சாதிக்கணும் அப்படின்றது இருந்தா மட்டும் நமக்கு பத்தாது. we need to have qualities for that. Okay, so அப்போ இன்னோவேஷன்ல பண்ணணும், புதுசா ஏதாவது பண்ணணும். இது வரைக்கும் யாருமே கண்டுபிடிக்காத ஒரு விஷயத்தை நம்ம கண்டுபிடிக்கணும். கரெக்டா? ரைட்டா? ரைட். யாருமே செய்யாத ஒரு விஷயத்தை செய்யறது ஒரு ஸ்பெஷாலிட்டி. அதுல ஒரு நமக்கு ஒரு சந்தோஷம், ப்ரௌட். கரெக்டா? அந்த அச்சீவ்மெண்ட் எப்படி பண்ணலாம்? காலேஜ் இந்த பாலிடெக்னிக் இங்க படிக்கும் போது மட்டும்தான் அதை பண்ண முடியும். ஈஸி. என்ன மாதிரி ஏஜ்ல கொஞ்சம் வயசான பண்றதுல லாட் ஆஃப் கமிட்மெண்ட்ஸ் will be there, responsibilities will be there. ஃபோக்கஸ் எல்லாமே 100% ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ஆனா இந்த ஏஜ்ல இந்த பீரியட்ல தேர்ட் இயர் படிக்கும் போது you have a wonderful opportunity to create a base of what you wanted to be or what you wanted to do. ஏதாவது நம்ம செஞ்சா சொசைட்டிக்கு நல்லது செய்யணும். கரெக்டா? people we should do good, right? இருந்தோ பிறந்தோ போறோம் இல்லாம அந்த இந்தியர் பாட்டெல்லாம் இருக்கிறதுனால அந்த may not be going. ஓகே, ஸோ நம்ம இந்த காலேஜ் விட்டு போகும்போது நம்ம இந்த காலேஜுக்கே ஒரு ஹை இம்பாக்ட் கிரியேட் பண்ணிட்டு போனோம். நாம சொசைட்டிக்கு ஏதாவது ஹை இம்பாக்ட் பண்ணணும். அந்த மைண்ட் செட் நம்ம எல்லாருக்கும் இருக்கணும். திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். See, இன்டர்னலா நீங்க தயவு செய்து பேசுறதா இருந்தால் நீங்க வெளியில போய் பேசலாம். ஓகே, எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் 1.5 hours. அந்த 1.5 ஹவர்ஸ்க்குள்ள எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன். அதுக்கப்புறம் you can take it whether you want to take it lightly or you want to take it serious. But the topic which I am going to cover today is a very very interesting topic. நானே interesting topic ஏன் சொல்றேன் அப்படின்னா எனக்கு இருக்கும்போது நான் எனக்கு அப்படி தான் இருந்தேன். I was also trained. Somebody taught me. I was also like part of you. உங்களை பார்த்து இப்படி பார்த்துட்டு அப்படி கேஷுவலாக தான் இருந்த ஒரு பீரியட். Then I realized something I impacted. I developed almost 50 games of really innovative games in my field. Where which I am in the industry. என்ன வேணாலும் எந்த இண்டஸ்ட்ரியோட என்ன வேணாலும் எல்லாரும் செய்யலாம். Okay, so there is an impact. You have to create an impact. I feel very proud that I am training so many people with a very easiest way. So அது மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் லைஃப்ல இருக்கு. ஸோ அதுக்கு இதுதான் அஸ்திவாரம், இதுதான் நமக்கு பேஸ். அதனால கைண்ட்லி ஃபோக்கஸ். நீங்க ஒருத்தர் பேசி தான் போறீங்க. You are going to be together after this hour also. So I'm requesting my boys and girls to be focused on this. Okay, கொஞ்ச நேரத்துக்கு டவுட்னா கேளுங்க. அப்பதான் ஒருத்தர் பேசும்போது ஒருத்தர் இவங்க பேசுறாங்க எனக்கு என்ன பேசுறாங்கன்னு கேட்க முடியல. because all other people are talking. Okay, mature, right? Now let's begin. Program. Design thinking na enna? First of all, design na thinking. எதுக்கு யோசிக்கணும்? ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ணணும்னா நம்ம யோசிக்கணும். ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ணணும்னா அதை பத்தி யோசிச்சா ஆகணும். யாரெல்லாம் யோசிக்க முடியும்? மனுஷனால தான் யோசிக்க முடியும். இந்த உலகத்துல எல்லாருமே அனிமல்ஸ்க்கு நமக்கு பெரிய வித்தியாசம்லாம் ஒண்ணுமே கிடையாது. கரெக்டா? ரைட்? அதுவும் ரைட்
நைட்டு தூங்குறோம், சாப்பிடுறோம், விளையாடுறோம், அதுவும் குழந்தை பத்தி கத்துக்குது. கரெக்டா? அதுவும் it also you can see dogs are playing. இப்போ டிஸ்கவரி சேனல்ல பாத்தீங்கன்னா லைன் கப்ஸ் எல்லாம் playing. It's all like our kids play. அதுவும் பண்ணது எல்லாம் இருக்காங்க. The only difference what is the sixth sense? Thinking. இப்போ நம்ம ஹியூமன் பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு திடீர்னு ஒன்று பிடிக்கணும்னு வச்சு டக்குன்னு வரணும்னு இருக்கும். ஓகே, அது அனிமல் இன்ஸ்டிங்க்டோட பிஹேவியர். It won't respond, it will react. Immediately it will react. நாய் கூண்டு என்ன பண்ற நாய் எகிரி கடிக்கும். ஒரு பழக்கையில ஓடும். fraction of second தான். Okay, but as a human, right, we should not react, we should respond. அப்படினா என்ன? There is something you should think. Human can only think. And the thinking capability சரிவர பயன்படுத்தணும். அங்கதான் விஷயம். Everybody can think. All human beings are born to think. Everybody are innovators. எனக்கு இன்னோவேஷன்லாம் தெரியாது, அதெல்லாம் பெரிய ஆளுங்க பயங்கர புத்திசாலிங்க பண்ற வேலை. இதெல்லாம் நான் டிப்ளமா தான் முடிச்சிருக்கேன், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் தான். காலேஜ் விட்டு வெளில வரும்போது 15 இயர்ஸ் அந்த பீரியட்ல 1994ல 2012 எவ்ரிபடி. பட் ஐ ஆடிபிள் தான். அவங்களுக்கு கூட என்ன பண்றாங்க மைக்ல பேசணுமா இல்ல நான் நேச்சுரலா வாடிக்கலாம்? Attention பண்றதுல வழியில மைண்ட் யூஸ் பண்ண சொல்றாங்க. So I use it better. Why I am telling you, every individual is an innovator, but how will you understand, how will you think யோசிச்சு செய்யணும்னு சொல்றாங்க. எந்த விஷயத்துக்காக யோசிச்சு சொல்றாங்க. இப்ப பெரியவங்க சொல்றாங்களா இல்லையா, யோசிச்சு செய்யணும். அது ஒரு பெரிய வார்த்தை, நம்ம அதை கேஷுவலா எடுத்துக்கிறோம். அப்படி கிடையாது. Okay, so you should understand something, you should think. அதுல டிசைன் திங்கிங் இஸ் a user centric approach. ஏதோ ஒன்னு செய்யணும்னு நினைக்கிறீங்கன்னா ஒரு it should be a human centric approach where you look for alternative solutions to various problems. These are truly complex issues. சிக்கலான பிரச்சனை தான். Still referring to the previous linked definition, design thinking looks for a deeper understanding of a user, challenging or ongoing assumptions and redefining problems. Okay, it's all about solving complex problems in a user centric. ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிங்க. இதுதான் டிசைன் திங்கிங். இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்கு, இப்போ ஒண்ணுமே வேணாம், இந்த டேபிள் இப்படி ஆடு என்ன பண்ணுவோம்? ஆனா கீழே அட்டை வச்சுப்போம், கீழே சப்போஸ் ஏதாவது பேப்பர் வைப்போம். கரெக்டா? ரைட்? எஸ் சார். ஒரு கார்னர்ல வைக்கணும். எந்த கார்னர்ல வைக்கணும்? இந்த கார்னர்ல வச்சா ரொம்ப ஆடும். உடனே அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கணும். You are thinking something to solve a particular problem. You are doing something to solve a particular problem. Correct? So design thinking is something like that, only very simple. Complex கிடையாது. ஒரு பிரச்சனைக்கு எப்படி நீங்க சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறீங்க? ஒரு சேர் இருக்கா? நார்மலா இருக்கிற சொல்யூஷனை விட டிஃபரண்டா நம்ம என்ன பண்ணலாம்? எப்படி ஒரு ப்ராப்ளத்தை வேற விதமா சொல்யூஷன் கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கறத பத்தி அதுதான் டிசைன் திங்கிங். சோ இட்ஸ் ஆல் அபௌட் யூசர் சென்ட்ரிக். அந்த ப்ராப்ளமை பர்టిక్యులர் ப்ராப்ளமை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எப்படி சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் ஸ்லைட் போங்க. இதுக்கு ஒரு process இருக்கு, டிசைன் திங்கிங் process இருக்கு. இது வந்து ஸ்டான்ஃபோர்ட் யுனிவர்சிட்டியில கொடுத்த process. empathize, define, ideate, prototype, test. empathize அப்படினா என்னன்னு பாப்போம். 5 ஸ்டெப் தான். இந்த 5 ஸ்டெப்பை நீங்க உங்க ப்ராஜெக்ட் பண்ணும்போது இல்ல உங்க லைஃப்ல இந்த 5 ஸ்டெப்ஸ் you should remember forever. Why? Because guys, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், போர் அடிச்சா நீங்க தாராளமா போலாம். not interesting நீங்க பண்ணிக்கலாம். See, empathize, define, ideate, prototype, test. இது 5 process, 5 stage. This is a design thinking process. Empathize na enna paapom, define na paapom, ideate na paapom, prototype na paapom, test na paapom. Next slide. Empathize is the first stage of design thinking. Like idha enna
ஒருத்தருடைய நிலைமை இன்னொருத்தர் அவனுடைய ஷூஸ்ல இருந்து பார்த்துக்கணும், அவனுடைய நிலைமையில இருந்து அந்த ப்ராப்ளத்தை பார்க்கணும். அங்கதான் விஷயம். இப்ப நீங்க யாராவது ஒரு ப்ராஜெக்ட் பண்றீங்க, நீங்க ஒரு கண்ணு தெரியாதவருக்கு ஏதாவது ஒரு செய்யணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, கண்ணு தெரியாதவருக்கு என்னெல்லாம் ப்ராப்ளம் இருக்குன்றதை நீங்க கண்ணு மூடிட்டு இருந்து அந்த ப்ராப்ளம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா மட்டும்தான் அவருக்கு என்ன செய்யலாம்ன்றது நீங்க யோசிக்க முடியும். புரிஞ்சுதா சொல்றது? எஸ் சார். சால் அபவுட் உதவி பண்ணுவாங்க. Put yourself in other shoes. இதுதான் முக்கியமான ஒரு விஷயம். Empathy stage is to develop the best possible understanding of your users, their needs, problems, underlying the development of the product or service you want to create. நம்ம நீங்க என்ன செய்ய நினைக்கிறீங்களோ அடுத்தவங்க நிலைமையில இருந்து பார்த்துட்டு நீங்க செய்யணும். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். என்ன செய்யணும்? ஏதாவது you want to do something வச்சுங்க. You don't decide what you want to do now. But anything you want to do. As I told you, you want to do something for a blind person, for the other people of people வந்து நான் ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன். இல்ல ஒரு ரோடு சேஃப்டில ரோட்ல நான் பண்ணும்போது டிராஃபிக் சிக்னல் சிஸ்டம்ல I will do something. அப்படினா you should understand the problem what it is happening. ஜெனரிக்கா சார் ப்ராப்ளம் இருக்கு, ஆக்சிடென்ட் ஆகுதா ரெடியூஸ் பண்றதுக்கு பண்ணலாம் கிடையாது. கோரா டார்கெட் பண்ணணும். அதான் next point is that only. In defined stage, second stage வந்து பாத்தீங்கன்னா you will organize the information you have gathered during the empathy stage. You will analyze your observations, define the core problems you have identified up to this point. Defining the problem and problem statement must be done in a human-centered manner. Logic approach. நம்ம செய்யற பண்றதுனால இருக்கிற கம்யூனிட்டிக்கு மனுஷனுக்கும் போய் சேர்ற மாதிரி இருக்கணும் அந்த ப்ராப்ளம். நம்ம கண்டுபிடிக்கிற சொல்யூஷன். That is very important. Okay. So, second stage வந்து should be a logic approach. அப்படினா நம்ம செய்யற வேலையை கரெக்ட்டா பர்టిక్యులர் டார்கெட் கம்யூனிட்டியை பர்టిక్యులரா பண்ணணும். ஜெனரிக்கா பண்ணக்கூடாது. Last time when I came to the projects, I saw so many very interesting innovations done by your people. It was very nice. Some of the projects functioning ஆகல. நான் பார்க்கும்போது ஒர்க்கே ஆகல. ஏன்னா சீரியஸ்னஸ் இல்லை. எந்த ஒர்க் ஆச்சு எனக்கு ஒர்க் ஆகல. இன்கம்ப்ளீட் ப்ராஜெக்ட் பிகாஸ் இட்ஸ் சீரியஸ். உங்க பேரண்ட்ஸ் இட்ஸ் நாட் தட் யுவர் பேரண்ட்ஸ் will not give money for that. They will give. அதுவும் நம்ம ப்ராஜெக்ட் பண்றதுக்கு நிறைய காசுல தேவைப்படாது. Okay. So why I want at least these students to know that to understand the need of the problem. என்ன ப்ராப்ளம்க்கு யாரு அவங்களுடைய எம்பத்தைஸ் பண்ணி பாருங்க, அவங்களோட நிலைமையில இருந்து பாருங்க. அடுத்தது டிஃபைன் பண்ணுங்க ப்ரோக்ராம். அடுத்தது தேர்ட் ஸ்டேஜ் சிம்பிள் தான். ஐடியேட், சேலஞ்ச் அசம்ப்ஷன்ஸ். அப்படினா இதுதான் முக்கியமான விஷயம். Look at the problem from a different perspective. Ideate innovative solutions to problem. இது எப்படினா அந்த இன்னோவேஷன் அப்படினா இதை இப்படியும் செய்யலாம் இப்படியும் செய்யலாம். கரெக்ட்டா? பூன்னு சொல்ல புஷ்பம்னு சொல்லலாம்ல. அது மாதிரி இதை இப்படியும் செய்யலாம் இப்படியும் செய்யலாம். அது மாதிரி வெரைட்டி ஆஃப் உங்க டீமோட சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி நிறைய பேரோட இது இப்படியும் செய்யலாம். நிறைய ஐடியாஸ் யூ ஷுட் கிரியேட். அந்த ஐடியாஸ் கிரியேட் பண்றது ரொம்ப சிம்பிள் தான். யோசிச்சா போதும். பர்టిక్యులர் பாயிண்ட் அந்த கோர் ப்ராப்ளம் யோசிச்சா போதும். பட் தி ரீசன் இஸ் we are not thinking. Okay, like whatever I am telling, some people listen, some people hear. Hearing to listening க்கு difference தெரியுமா? என்னது? மனசுல வாங்கிக்கிறது லிசனிங், காதுல கேக்குறது ஹியரிங். சோ அது மாதிரி you should think. சும்மா திங்க் பண்றது வேற, கொஞ்சம் சுதாரிச்சு திங்க் பண்றது வேற. ஏதாவது ஒரு ப்ராப்ளம், எனி ப்ராப்ளம் you should able to identify a solution. ஓகே, எனி ப்ராப்ளமா இருக்கும். உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ப்ராப்ளமா இருக்கலாம், ஃபேமிலியில ப்ராப்ளமா இருக்கலாம். நம்ம என்ன சொல்யூஷன் கொடுக்கலாம்ன்றதை யோசிக்கணும். Sometimes that solution may not be viable. நீங்க சொல்றது வந்து யூஸ் இல்லாம இருக்கும். என்னடா அது யூஸ் மாதிரி பேசுறேன், இதெல்லாம் ஒரு சொல்யூஷனா அப்படின்னு. Never get demotivated from that. Should still more thinking capability நிறைய யூஸ் பண்ணுவோம். Yeah. Next one. Once you started ideating
ஐடியாஸ் எல்லாம் நிறைய கிரியேட் பண்ண போனேன். அதுல 2-3 ஐடியா எது பெஸ்ட் பாசிபிள் ஐடியா இருக்கோ அந்த ப்ராப்ளத்துக்கு இதான் சொல்யூஷன், இந்த ஐடியா செட் ஆகும் அப்படின்றத ப்ரோட்டோடைப் பண்ணி ஒரு மாடல் வந்து டெவலப், அதுதான் நீங்க பண்ற ப்ராஜெக்ட்ஸ். ஓகே, ஸோ இந்த இனோவேஷன்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், அதுக்கப்புறம் அவங்களுடைய நிலைமையிலேருந்து பார்க்கணும், அப்புறம் கோர் ப்ராப்ளம் பார்த்துக்கணும், அடுத்தது ஐடியா கிரியேட் பண்ணணும், மாடல் என்ன பண்ணலான்றத பார்க்கணும். அடுத்த ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோட்டோடைப் மாடல் ஒன்று நீங்கள் டெவலப் பண்ணி they are implementing within the prototypes and one by one they are investigated and then accepted, improved or rejected based on the user experience. ஒரு trial next stage. Test trial to test with the sample people. உங்க வீட்லயோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்லயோ anything you can do with the group and individual also can innovate. Okay. The fifth and final stage of the design thinking process where we test solutions to derive a deep understanding of the product and its users. இதுதான் ரொம்ப ரொம்ப கீ. இந்த ஸ்டேஜ், இந்த 5 ஸ்டேஜஸ்ல நீங்க கவர் பண்ணிட்டீங்கனாலே, ப்ராசஸ் பண்ணி ஃபாலோ பண்ணாலே ஒரு you can easily innovate anything. இன்னோவேட்டிவா திங்க் பண்ணணும், இன்னோவேஷனா ஏதாவது புதுசா செய்யணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ப்ராசஸை நீங்க ஃபாலோ பண்ணாலே ஷூரா you can able to do it. It's not about innovation. சயின்டிஸ்டா இன்னோவேட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. That's the last stage. இந்த காலேஜ் படிக்கும்போது நிறைய பேர் சாமான ஒரு காமன் மேன் has innovated many things. Okay, so you come up next one. Final is empathize, put yourself in other shoes, define the problem with details, ideate, brainstorm, idea generation, prototype, develop model, practical model, test, experimentation, sample and market. So இந்த இன்னோவேஷனா புதுசா நம்ம பண்ணணும் அப்படின்றதுக்கு இந்த 5 process of design thinking is very important. இதுல இந்த டிசைன் திங்கிங்ல பண்றதுக்கு, இந்த ப்ராசஸ்ல பண்றதுக்கு சில டூல்ஸ் இருக்கு. இந்த ஐடியேட் பண்றதுல, இந்த ஐடியேட் பண்றதுல ஒரு சில டூல் இருக்கு, ஒரு சில டெக்னிக்ஸ் இருக்கு. அந்த டெக்னிக் என்னன்றத பார்ப்போம். இத வந்து it should be easy மாடல்னு சொல்லுவாங்க. நீங்க என்ன பண்ணாலும் it should be an easy model, it should be an attractive model, should be an social, எல்லாருக்கும் it should be an acceptable model, எல்லாருக்கும் பிரயோஜனமா இருக்கும், should be useful to all the people. Next, it should be timely. You cannot keep on develop a project. ஏதாவது புதுசா கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு 10 வருஷம் கண்டுபிடிக்க. Okay, it should be a timely one. So easy, attractive, social and timely. So when you do something, you want to do something, you have to go with this in the frame of mind like you should develop. Right? So we'll come up with some of the samples next. இது வந்து ஸ்கேப்பர் மாடல்னு சொல்லுவாங்க. ஐடியேட் பண்றதுல, ஐடியா கிரியேட் பண்றதுல எப்படி நீ பண்ணணும் அப்படின்னா, you should develop something substitute. இதுக்கு பதிலா அதை substitute யூஸ் பண்ணலாம் ஒரு பொருளை. I give an example. You should combine. இது வந்து ஒண்ணா சேர்த்து வேற ஏதாவது பண்ணலாமா அப்படின்ற மாதிரி. Adapt. What can be added such as new elements, functions. Some car now with built-in Wi-Fi. Okay. Like for example, combined cell phones are combined phone features with cameras and other things. Modify, maximize, minimize. What can be modified? Put in other use. அதோட பர்பஸ் வேற ஒன்று இருக்கும், நம்ம வேற ஒரு பர்பஸ் யூஸ் பண்ணலாம் அந்த ப்ராடக்ட்டை. அப்படி கூட நம்ம ஒரு ப்ராடக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. Eliminate or minimize what can be removed or simplified. Okay. And reverse, re-engineering, rearrange what you have in reverse process. What can be scrapped or flipped. இதுதான் ஸ்கேம்பர் மாடல், ஈஸியஸ்ட் மாடல். I will show an example of the scamper model. Substitute, replace one part with another product. இதெல்லாம் நான் சொன்ன பாத்தீங்களா? Finally you put all items are the education, games, GPS, health, time, calculator, mail, use, bank, camera, shopping, cinema, இதெல்லாம் இல்ல. Phone. Right? Mobile phone is an innovation. Because of, particularly iPhones, because of this, everybody is carrying, smartwatches. The mobile advanced innovation is smartwatch. Okay, because you cannot carry everywhere to see the time. So what they did,
they built everything in the smartwatch itself. Okay, so the innovation starts. If you think here, replace one part with the other product, other works better. Combine, put different components together to improve a product. The scamper model based பண்ணி தான் phone develop பண்ணிருக்காங்க, phone design. Okay, so நம்ம டெவலப் பண்ற ப்ராடக்ட் என்னவா இருந்தாலும் யோசிச்சு பண்ணாலும் இந்த ஸ்கேம்பர் மாடல்ல இதெல்லாம் ப்ராசஸ் பண்ணி தான் நீங்க ஏதாவது பண்ணணும்னா பண்ணணும். நான் ஏதாவது சாதிக்கணும்னு நினைச்சோம்னா அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்கு, ஸ்டெப்ஸ் இருக்கு. அந்த ஸ்டெப்ஸை கரெக்டா ஃபாலோ பண்ணணும். அங்கதான் அப்பதான் யூ கேன் டூ சம்திங். இல்லைன்னா எல்லாம் வேகா போயிடும். ஏன்னா பிகாஸ் யூ ஆர் கோயிங் டு புட் இன் யுவர் ரெஸ்யூம் திஸ் ப்ராஜெக்ட் வாட் யூ ஹவ் டன் ஃபார் நெக்ஸ்ட் 5 years or 10 years த்ரூ அவுட் யுவர் கரியர். It should be a value added, right? Society allows saying that mechanical engineering students want to do something to the engineering industry, not just to go and work, right? You should do something which nobody has done in the past. That kind of mindset you people should have. இதுக்கு முன்னாடி பச்ச batches students விட I will do better than what other people have done so far. What can I do more better? You should understand industry's problem. For that, you should be focused on that. So, when you think of from that perspective, innovation becomes easier because ambition is different. Like somebody said, you want to become a director and go to a good job, an organization, that's a goal, that's different. But when you do innovate, your whole perspective of seeing the world will be different. When you do something to the society, that's the blood donation கொடுத்திருக்கீங்களா? ஒண்ணு. Anybody has donated blood? இல்ல. எவ்வளவு தூரம்? One time. எப்ப கொடுத்த? எதுக்கு கொடுத்த? First time கொடுத்தேன். எதுக்குங்க? ஹெல்ப் பண்ணணும். வாலண்டியரா போய் கொடுத்தியா இல்ல யாராவது இல்ல கூப்பிட்டாங்க இன்ஃபார்ம் பண்ணாங்க அப்புறம் வாலண்டியரா கொடுத்தாங்க. How do you feel it after that? ஓகே You feel feel good, right? The feel good factor, right, comes when you donate, when you help somebody. And it's a feel, and the feel you cannot compare with any other feel, right? So, why I'm telling, similarly, when you do innovate, when you do something to the society, to the people, right, it's a feel good factor. That feel good factor, don't think that only IIT can develop something innovative. Okay, it's completely wrong. I've been to IIT, all IITs. Every individual can innovate. You need not to be an engineer for that. You need not to become you need not to be a scientist for that. Somebody said necessity, right? David, when you need, when there is a need. At that time, something will strike. That becomes an innovation. I'll show some examples. See the cut. The cut that couldn't come. Okay. Where the guy was driving, the vehicle got stuck under the bridge. Okay, right? No other. Yeah. Hold it. Okay, got stuck. Now you cannot move the vehicle. இது எப்படி வெள்ளடிக்கலாம்? டயரா? கார் கட்ட. வேற வழி? Easiest way இது. இந்த கண்டெய்னர் தெரியாம ட்ரக் தெரியாம டிஸ்மேண்டில் பண்ணலாம். Easiest way இது. அது easiest way. கரெக்ட்டா? There is a problem. Next போலாம். ஒரு சின்ன பையன் சொல்லிட்டு போறான். The dismantle of the parts container வச்சிடலாமா இல்ல லைட்டா உடைச்சிடலாமா ஃப்ரிட்ஜ். There are various options. Right? There are various options to solve a problem. Easiest way of managing the problem is that just drive the tire, take out the air from the tire, make it become lesser so we can continue. Okay. So here, releasing the air is an innovation. And the problem is
சொல்யூஷன் இருக்கு, ஆனா அந்த சொல்யூஷன் ஈஸியா இருக்கு. அவ்வளவுதான், சிம்பிளான விஷயம், வேற எதுவுமே கிடையாது. Because when people think innovation means that we have to become a scientist, I have to do an IIT or MIT, I have to go to Stanford University, then only we can innovate. No. Anybody can innovate. It's all about, as I told, you have to think. Okay? Or disturb it. Then you do it. It's okay. Right on that. No problem. Okay. Guys, next. See, ஒரு சிம்பிளான ஒரு சமாச்சாரம். ஒரு டீ ஸ்டால், ஓகே, ஒரு டீ ஓனர், ஓகே, ஒரு டீ ஓனர், அவர் டீ வியாபாரம் பண்றது என்ன பண்றாரு, சிகரெட் நிறைய வச்சு விற்கிறாரு. ஸோ டீயும் சிகரெட்டும் நல்லா அமோகமா இருக்கு பிசினஸ். ஆனா அது ஒரு ப்ராப்ளம் ஆகுது. சம்பளிச்சவெல்லாம் வந்து சிகரெட் போட்டு அந்த கடை வாசல் எல்லாம் போட்டு ஒரே நியூசன்ஸ் ஆயிடுது, ஒரே பிகம் வெரி அக்லி. ஓகே, யூ வாண்ட் டு ஃபைண்ட் a சொல்யூஷன். என்ன சொல்யூஷன் பண்ணலாம்? டஸ்ட்பின் வைக்கலாம். அப்புறம் சத்தமா சொல்லுங்க. போர்டு வச்சிடலாம் சார், சிகரெட் பிடிச்சிங்க போடக்கூடாது. என்கேஜ் பண்ணலாம். Tell me anything. No, see, the point here is try. As I told you, no, try. போர்டு வச்சிடலாம் சார், இனிமேல் சிகரெட் போடாதீங்க. Try. Don't have a fear. மனசுக்குள்ளே சொல்லிக்காதீங்க சார். சிகரெட் பிடிக்காம பிடிச்சாங்க, சிகரெட் பிடிக்கிறதால பிசினஸ் நடக்குது. நீ கேட்க போய் கடை முன்னாடி போட போர்டு போடலாம். கரெக்டா? Don't throw in front of the shop. Okay. You know what that target did? ரஜினி பிடிக்குமா கமல் பிடிக்குமா அப்படின்னு ஒரு டஸ்ட்பின் வச்சு, சாதாரண டஸ்ட்பின் இல்லை. யாராவது ரஜினி பிடிக்குமா அவங்களாம் இதில் போடுவோம், யாரெல்லாம் கமல் பிடிக்குமா அவங்களாம் டஸ்ட்பின்ல போட மாட்டாங்க. ஸோ எவ்ரிபடி இட்ஸ் a voting system. ஓட்டு தான், யார் ஜெயிப்பா அப்படின்ற மாதிரி, யார் நல்லா பாடுவா, யார் நல்ல மியூசிக் டைரக்டர் பண்ணுவாங்க. வாரம் he changed. இளையராஜாவா யார் ரஹ்மானா? ஓகே, right? So what happened? He found a solution with a simple technique, right? And the dustbin ke oru change kodutha. It's a dustbin, but the dustbin has become an attractive dustbin where you yourself will go and put. Abhi podradilla, volunteer neenga poduvinga. This is called innovation. ஒரு ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன், கரெக்டா? ஏதாவது ஒரு ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது தான் பேசிக். அதுதான் நெக்ஸ்ட். இந்த எம்ஆர்ஐ ஸ்கேன்ஸ்ல குழந்தைங்க உள்ள போகும்போது ஸ்கேன் பண்ணும்போது ஒரே பிரச்சனை. ஓகே, கிட்ஸ் ஆர் கிரைங், மூவிங் அரவுண்ட். எம்ஆர்ஐ ஸ்கேன்ல போகும்போது பேசாம அப்படியே உள்ள போகணும்ல, கைகால் ஆட்டக்கூடாது. It's a very difficult task that adults can do it, but kids cannot do it. So by immersing the experience of the kid, they can learn that, they understood that for a kid in MRI room must be stressful and a frightening experience, because CrossFit experience is very different. அதனால அந்த கிட்டால not able to understand how to do it. The GE பண்ண real time experiment, real time successful. Next போடுமா. So they made MRI scan by itself as a ஒரு குழந்தைகளுக்கு இருக்கிற ஒரு play பண்ற மாதிரியான atmosphere they created in the MRI room. Hospital room ஏ ஒரு playful environment room they created, so that the kids are enjoying doing it. They have been asked to be keeping quiet na pesap because they didn't feel that they are doing this something. So here this is a solution, this is an innovation. They have a problem, they understood the problem, right? They generated ideas, then they experimented, then they implemented, finally tested. So ஒரு ப்ராப்ளத்துக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளத்துக்கு நீங்க சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறீங்கன்னா அதான் இன்னொன்று. ஆனா என்ன, நம்ம சொல்ற சொல்யூஷன் ஏற்கனவே யாராவது கண்டுபிடிச்சிருக்கோம்.
Already somebody, whatever you are thinking, already somebody would have innovated. Now what you should do? Okay, somebody have innovated already. So what I should do? You should think further beyond that. Where in a that is where your creativity comes in. I'll talk about creativity also comes in. What's in a tie? Not tie, but the purpose is what's in a tie? Right? We'll see what's in a tie. Next slide. Random tie vyapari. Okay. Businessman. Two tie businessmen. People are there. Okay. They went for a conference. Okay. But these two people were not wearing tie at the time. But all the people were wearing tie. Okay. They participated in the conference. They saw all what is happening, everything. Both of them came to their respective places. Both of them friends only. Respective places, independent businessmen. So one of the businessmen's business has become big compared to the other guy. The moment this guy's business has become big, this guy also, by seeing variety of colors and things of various things, age-wise, or what type of people are wearing ties and all. So he made a lot of changes in the time. Different designs, different material, a lot of varieties he has done. This guy did only one thing. Okay. His business has become big compared to her, sales is increased compared to her, this guy's business. Okay. Enna panniruppa? Elastic. Okay. Ready-made also irukku. Okay. Price increase பண்ணி discount பண்ணி வேற ஏதாவது ஆஃபர் மாதிரி கொடுத்து பண்ணிரலாம். You know what he did? இந்த டை உள்ள கண்ணாடி துடைக்கிற துணியை தச்சார். மொபைல் போனை துடைக்கலாம், கண்ணாடி போனை துடைக்கலாம். அதுக்கு ஒரு ஃபைபர் துணி இருக்கு தெரியல, கண்ணாடி துடைக்கிறது. அது துடைச்சாதான் ஸ்கிராட்ச் வராது. வேற எல்லாம் துடைச்சா ஸ்கிராட்ச் வரும். அந்த டைக்கு பின்னாடி அந்த துணியை வச்சு தச்சா. அதுதான் சொல்லும் போது உறக்க சொல்லுங்க. You told him that I already told you. Correct? Right? This also is one of the weaker points of innovation. When you want to tell something, be loud. நீங்க சொல்றது மத்தவங்க வந்து லூஸ் மாதிரி பேசாத அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, மென்டல் மாதிரி பேசுறாங்க அப்படின்னு. Ignore those things, but you say loud. Don't have any hesitation. Okay, that is the key point. You have to break the fear. Okay, so why I am telling simple solution or இப்போ ஷர்ட்ல எல்லாம் வந்துருச்சு தெரியுமா? ஷர்ட்ல எல்லாம் இந்த இடத்துல you have a glass cleaning இது. ஓகே, எப்படி சின்ன வயசுல குழந்தைங்களுக்கு வாய் குறைச்சிக்கிறதுக்கு கிளிப் போட்டு இல்லையா நீங்க? That's the only solution. அது அப்படியே ரெப்ளிகேட் அவ்வளவுதான். In a professional way. Right, next slide. See, China waste bottles எல்லாம் throw பண்ண ஆரம்பிச்சாங்க ரோட்ல. It was very terrible, environmental unfriendly, environmental hazard, a lot of challenges they had. They want to collect everything in one place, but nobody throwing in the right place. So what finally they did? You put some 5 bottles inside and you get a ticket of train ticket. It's an innovative idea. Where instead of putting, see, although all the government is going to spend some money to collect all the water bottles from the place, arrange a place to go down, what particular, make a transportation arrangement. Lot of expenses is involved, but still this one innovative solution has finally made very simple that you collect. Now what happened? Voluntary, all the people have come and put inside. It has been done in Mumbai earlier. Now they have removed. I don't know why.
In Mumbai railway station, they had this kind of machine. A chair. When you go to your hotel, where you want to place your handbag vacha tattu vekkum. Correct? Then you want to keep it down. It will be very ugly. Place will be very tidy, untidy. You want to keep very safe also. Handbag. Sinna will cut in the chair. Right? Made up. இது இந்த மாதிரி இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? யோசிக்கணும். ப்ராப்ளம் என்ன யோசிக்கணும் முதல்ல. கரெக்ட்டா? Right? You should understand where there is a problem, what is the problem, what customer is the problem with the chairல உட்காரக்கூடிய problem என்னன்றத இந்த chairல உட்கார்ந்தா தான் தெரியும். Then only you can develop. That's what I am telling. Design thinking, stage 1, empathize. Right? That is one. Then you have to find something. Why not this side? Why not that side? Okay? You can always have it, think it and decide it. இது பண்றதுக்கு ஒரு பெரிய, it's not cost heavy கிடையாது. Crores, lakhs, thousands of money is not required. No, already charge is there. Just made a cut. Correct? Simple. Innovation is simple, not difficult. Creating a solution is a complex problem that our brain has to do that. Okay, but innovation is simple. Only thing is you have to think. Video. No, that's a video of that. Speaker video. See, escalator irukku, staircase irukku. Nobody uses staircase. Okay? How do you make people to walk in the staircase? They made a piano sound. So, it's an innovative solution to make people to climb in the stairs instead of using escalator. Okay, that's all. In India, there are try they are doing. You can see now in our company called Daros or Bulgama Group head office in Paris. Before you come there, steps 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 21 steps on the you have lose this much calories today every day. That is also an innovative idea. So this now earlier India now all our malls are like this. Surely every mall can do that. They can afford. Okay. So those part of India la uduvaradu அப்படின்ற part எல்லாம் it's over. Now everything can be possible in India. Next slide. So, okay, innovation is simple. Only you should think, understand the customer problem, user problem, not customer, user problem, and then generate idea, then find a prototype, and then test it, and then implement. Okay. Now for that, creating ideas, you should have creative mind. Correct? Right? That ideation stage, மற்றதெல்லாம் analytical தான். Analysis போட்டா வந்துரும். Problem என்னன்றது புரிஞ்சுக்கிறதுலாம் think பண்ணா வந்துரும். But when you do an ideation phase, the third stage of a design thinking phase, ideation, you should have creativity. Creativity is something different. It is something. Creativity by itself is a different.
because it's not a normal. It's not abnormal. It's something different. Creativity is typically centered around original thought and knowledge, which unleashes potential, and it's an integral part of an idea generation. Creativity is the act of turning new and imaginative ideas into reality. Simple example is the paper. Crush panna paper, couple baba. You can create one to a bird, but you can think of that bird is flying. Every paper pudi paparko. That is the creative mindset. Okay. Innovation is used to turn creative idea that you come up with and into a viable solution. Innovation is a process of turning a new concept into commercial success or a widespread use. Creativity is related to imagination, but innovation is related to implementation. All creative ideas cannot be implemented. சாத்தியமாகாது. ஆனா நீ கிரியேட்டிவா யோசிச்சா மட்டும் தான் இன்னோவேஷனுக்கு போக முடியும். Unless you have a creative mindset, you cannot innovate. Hollywood industry le creative director yaar cinema director Shankar. Good. ஏன் சங்கர் ஒரு படத்துல விஎஃப்எக்ஸ் இல்லாம இருக்காது. எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவாரு. கரெக்ட்டா? புதுசா இருக்கும் எல்லாமே. கரெக்ட்டா? ரைட். Exact definition of creativity is the characteristic of a person to generate new ideas, alternative solutions and possibilities in a unique and different way. Creativity is the ability to conceive something unpredictable, original and unique. It must be expressive, exciting and imaginative. It is a mirror of how beautifully a person can be in any given circumstance. அவ்வளவுதான். இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா சின்னதா ரெண்டு டாட் இருந்ததுன்னா அது பக்கத்துல ஒரு ஸ்மைலி போட்டு வந்துருவாங்க. கிரியேட்டிவ் மைண்ட் செட் பீப்புள். Some people will do in the சாப்பிடுற பிளேட்லயே they will draw something. Right? சில பேர்லாம் வித்தியாசமா they will try to draw when they are talking. Right? Why I am talking? When you talk, you can do creativity, you can do innovation in any subjects, whatever you wanted. Then market is different. Gentleman movies you have seen, no? Yes, sir. Why apron only should be round? Why can't it be triangle? Correct? Right? Then only we will be able to succeed. So you will try to change it. Give a suggestion of innovative solution to the apron industry. After this film, apron industry has developed a variety of these different sizes of apron. Market, Nambiga apron, you will have a star apron, you have, and you have in marriage wedding la aplam la manamakkal perla idha arambichaan அப்படிதல்லையா பொரிச்சவன பார்த்தா பேர் வந்து அந்த மாதிரி. So why I am telling aplam industry here you can creatively you can think. So creativity is very very important for innovation. So adukku different think பண்ணனும், different use. டேய் அடுத்து போடா. Factors hampering creativity na ida problem. எதனால தடுத்து? Why creativity is which will affect stop think பண்றதுக்கு அந்த கிரியேட்டிவா யோசிக்கிறது என்ன? first point என்ன தெரியுமா? fear. Fail to talk, fail to overcome. Okay? பயம்னா முதல்ல நம்ம செஞ்சிட்டோம்னா இதை யாராவது தப்பா நினைப்பாங்களே, நம்மள முட்டாள்னு சொல்லுவாங்களே, பைத்தியம்னு சொல்லுவாங்களே, ஓகே, கிராக்னு சொல்லுவாங்களே. We will have our own, demotivation factor. நம்மளுக்குள்ளே demotivate பண்ணிக்கிற factor. Third person motivation. See, முக்கியமா try to please others. If you try to please others, you cannot be a creative person. Try to please yourself. You should be happy of what you are doing. You should not get up
get an expectation of appreciation from the third person that you did a good job. Particularly when you do a creative work. Example solution படிக்கிறதுல problem solving பரவாயில்ல சூப்பரா யாரு கூட கரெக்ட் பண்ணிட்டா சூப்பரா ரைட் இதெல்லாம் வேற but when you do a creative work, don't expect others to please. Don't expect you to get pleased. You cannot do that. You can never become a creative person. You have to be happy of what you are doing. Watching only single language movies, that's the biggest problem. Tamil padam mattum paappen. English padam paaka maten. Russian film paaka maten. Korean films paaka maten. You should able to watch. Have a mindset of open. Nammalige. No. See what we have in our own India. We don't watch Kannada films. Correct? We don't watch the Telugu films. Yeah. Adu doku kuchittu pa adu avanga paathu. Correct? Namma Tamil padam da avanga. Bollywood movies nobody sees. You should have a broad mind of seeing Bengal movies also. West Bengal movies la pathina uttama bayangarama impactful are. Actually, Bengali movies. I am telling you should have a broad mind. Don't have your mind of a very narrow mind. Okay? You should have a very broad mind to have it. Lack of sleep. You spend very little time to sleep. You will not have energy to think. Because when you think, lot of energy has been utilized by your brain. Okay? Right? That's very, very important. Okay? Excessive food. You will not feel energized. Creative person has to be get energized themselves. எப்பவுமே வைப்ரேட்டா இருப்பாங்க. எப்பவுமே ஒரு மாதிரி they will think of something. Alcohol, drugs, smoking people you can see movies எல்லாம் காமிப்பாங்க. The creative person, artist எல்லாம் போய் தம் அடிச்சிட்டு இருப்பான், தண்ணி அடிச்சிட்டு இருப்பான், வரையறதுன்றதெல்லாம். அதெல்லாம் only for movies. Real time கிடையவே கிடையாது. Real time never think that if you become a smoker you can become an accountant, chartered accountant. Chartered accountant, all people will smoke. After they become chartered accountant, they will start smoking. But what people will think? No. You want to become a chartered accountant, you will smoke first. Okay, that's the problem. Okay. Similarly, creative person will always bring. Then only we get more ideas. And false information. Creativity ko, alcohol, drug ko, different thing padlaandradhukku sambandhame kadaiya. Never fall into that kind of trap. Okay? It is not at all, correct. From my experience, not traveling. எங்கேயும் போக மாட்டேன். காலேஜ் போய் முடிச்சோடனே வீட்டில் போய் உட்காந்து நெட்ஃப்ளிக்ஸ் பார்ப்பேன். எதுவும் பார்க்க மாட்டேன். You should try to visit as many as places within Chennai. Try to explore what is in Chennai. Boys. அப்பவே சொல்லிட்டேன். பிடிக்கலனா தயவுசெய்து போகாது. போர் அடிச்சுனா போரிங் செஷன். Okay. Not traveling, yes, you should travel. Within Chennai, other people should travel. Okay, so explore yourself, explore outside, explore nature. Okay, early morning, Marina Beach பார்த்திருக்கீங்க sunrise Chennai city ல. இவ்வளவு பேர் சென்னையில இருக்கோம். ஆனா இவ்வளவு பேர் தான் பாத்துறோம். Right? First that should be done. Sunrise in the morning. We are going to Kanyakumari to see the sunrise. Actually, you can see the same thing when you go to Kottivakam. You can see the same type of sunrise in Chennai. That's what it is. Factors influence creativity. Voice. One there. Factors influence creativity. Try. Where this item? You should try. Passion. You should have a passion on what you are doing. That's very, very important. Passion and never.
பிடிச்சதை செய்யறது வந்து ஹாபி. பிடிச்சதை செய்யும்போது ஒரு ஃபீல் இருக்குல்ல, அதான் பிடிச்சதை செய்யறது செய்யும்போது அந்த ஃபீல் அதே ஃபீல என்ன வேலை கொண்டு போனா பேஷன் ஃபீல். ஸோ because innovation is passion. Connect to the innovation. Understand why I get excited when I do something. And why I get excited, why I get started. Right? And the passion feel டேய் எவ்வளோ நாள் வீடியோ பாடுறா? fitness. டைமிங் அப்போ வீடியோ Healthy சந்துரு கேட்குறான் அவ்வளோ விளையாடிடுங்க பசங்க தான் physical healthy communication, clarity in communication, multiple languages. யாராருக்கு எவ்வளவு பாஷை தெரியும், எவ்வளவு லாங்குவேஜ் தெரியும்? தமிழே ஒழுங்காக வராங்க. தமிழ் தெரியும், அப்புறம் இங்கிலீஷ், அப்புறம் இது ரெண்டு லாங்குவேஜ். சைன் லாங்குவேஜ் தெரியுமா? தெரியும். தமிழ் தெரியுமா? சைன் லாங்குவேஜ் வராத. டேய் எதுக்குடா அது? So communication, you yourself know, understand the two languages, sign language also. Okay, so you should explore more on learning more type of languages, more type of aspects, and the mindset that you should have. Next step, enjoy different culture. I just say my dad. I'm going for my dad Christian. I'm judging for my dad Hindu. Mindset la irukku. Culture. நான் அந்த அவங்க தெரிஞ்சு பேசுவாங்க, அவங்க போக மாட்டேன், அவங்க வந்து வேற லாங்குவேஜ் இல்லை, அவங்களோட நான் பழக்க மாட்டேன். இதெல்லாம் பியாண்ட் கிரியேட்டிவிட்டி இஸ் பியாண்ட் தட். You should not have a very narrow-minded aspect when you want to be a creative person. Your vision should be very large. நீங்க பார்க்கும்போது உலகமே உங்களுக்கு வித்தியாசமா தெரியும். உங்களெல்லாம் பார்த்தா எனக்கு தெரியுமா தெரியுது? I'm looking you all as words. You came here, study there, studying here. After 3 years, you're going to fly. டேய் From my view, தலைய மாட்டோம். all of the words. தலையை குடிக்கிறா. Okay, so you should have a என்னடா then intrinsic motivation அப்படினா self motivation. நம்மள யார் நல்லா சூப்பரா பண்றன்னு நம்மளே நமக்கு தெரியும். Tap ourselves, tap yourself. Don't expect others to tap you. சூப்பரா பண்ணடா. கண்ணாடி முன்னாடி நீங்க சொல்லுங்க. You appreciate yourself, what you are doing. That is the intrinsic motivation. That's very, very important in a passion, in a creative work. அடுத்தது brain training exercise. We have left side right side brain தெரியுமா? Yes sir. என்ன டிஃபரண்ட் எடுத்துக்கோ. கரெக்ட். நம்ம ரெகுலரா யூஸ் பண்ணுவோம். ரைட் சைடுல தான் ரெகுலரா யூஸ் பண்ணுவோம். நீடா adapted to left side brain யூஸ் பண்ணுவோம். ரைட் டு பாய். இந்த ரைட் சொல்லுங்க. ஓகே. ரைட். இந்த ரைட் சொல்லுங்க.
பண்ணு. Peace. இதை நீங்க பண்ணீங்கன்னா இதை செஞ்சாலே your both brains will get activated. Okay, try to do daily when you want a solution of any of your problem, you do 2 minutes of this, you will find a solution of the problem. Simple that reverse thinking down, reverse model down, right? It's very important. Definition of an innovation. Voice. Yeah. Conversation கூட பண்ணிக்கலாம், படிச்சிருக்கீங்களா? மேடம் நல்ல பசங்க சார். Innovation is an act of application of new ideas to create some value. Voice. ஏற்கனவே சொல்லிட்டேன், எல்லாம் பக்கத்துல வந்து பேச போறீங்க, நான் சொல்லிட்டு கலந்துறேன். Okay. Act of application of new ideas to create some value to the business organization, government, society as well. Better, smarter way of doing anything is innovation. Better and smarter way of doing anything is innovation. Smarter output, hard work is important. Smart work is also important. When you do something smart, combining of hard work and smart work, hard work but smart work, that is called innovation. New technology, new product, innovation. New technology is an innovation. New product line or a segment is an innovation. New method of production and improvement of existing product. These are the innovation. Okay. Innovation is closely tied to creativity. There is no innovation without creativity. So before you want to go for innovation, you should have a creative mind. And the creative mind, it is not by genetics. Blood le irukano kedaiyadu. Enga appa director vandha na cinema director avana appadilla kedai. Shankaroda director, Shankaroda appa cinema director na. The farmer from the farmer family is one of the creative person in the cinema industry of across India. So, innovation and creation, it does not come from genetic. In the Jadi, in the Madho, in the Tamil, in the culture, India, China, how independently everybody lift ourselves up and think and want to be a creative person, then only you can become an innovative person. It is 100% possible by every individual. And the belief system of okay, it can also be termed as change, which can bring a new age, evolutionary or revolutionary. You can put a change can be a revolution or a revolution. The video simple. Hello. Okay. Speed breaker, for example, in a city, okay, speed breaker is a problem because they are not reducing speed. Speed breaker photo is now jump on the okay, that also problem. So, a road artwork can be created to put a art, looks like a speed breaker, but it is more than bamboo speed breaker. The moment you see the speed breaker, what you will do? You slow down automatically, right? But the fourth one you slow down, right? Very plain road, but it looks like a speed breaker. So it works. This is an innovation in reducing the speed limit for motorists. Okay. வச்சிங்க சிக்னல் தமிழ்நாட்டில் வந்து சென்னையில் இருக்கு, ரைட்? ரெட் லைட் தெரியல, சிக்னல் கிரீன் லைட்டா ரெட் லைட்டான்னு தெரியல, ரைட்? சிம்பிள். You have a put a yellow light or a traffic light in the entire path. From the longer distance, first you will know there is a signal.
right? Automatically you slow down. If it is red now, okay, you prepare to stop, right? This is an innovation in the road safety. So, any industry you can do anything. Netflix at Gopa. Netflix, everybody knows, no? Netflix earlier selling DVDs. DVD மட்டும் தான் செல் பண்ணிட்டு இருந்தாங்க. Netflix was selling DVDs earlier. Okay. Home delivery. They were selling. Then they found DVD is out of market and not value anymore. So they changed online platform. Somebody pay money and they can go to their online platform, website, they can watch. They are the first one to start OTT platform in the world. Netflix are first start. So, adapted. All the trailers are not seen. That's complete movie. They started getting the original movies. Make money and those and they become one of the largest, richest OTT platform in the world. Fancy this car. Okay. This Dymaxion car created by Richard Frankenstein in 1933. This vehicle was capable of multi-directional. 360 degree the vehicle can move. Okay, navigating open fields, reaching speeds up to 190. 12 passengers and achieving fuel efficiency up to 2 km per liter. This was considered as a creation or innovation? Innovation, right? Next slide. But what happened? This was created during the Great Depression. 1933 நம்ம pandemic period சொல்றோம்ல, அது depression period. அப்போ பண்ணாங்க. Resulting in driver's death. Try பண்ணும்போது டிரைவர் இறந்து போயிட்டாரு. கஸ்டமரோட நீட புரிஞ்சுக்காம you developed something without empathizing the customer's understanding and you said it's a creation and innovation, but it's become failure. This become a failure. Okay, so every product, unless without understanding, empathizing the customer needs, you develop something very new, it will become a failure. Don't underestimate the power of a common man. While investing in France, Sam observed his wife, Leslie Weber, who suffers from arthritis, struggling to peel the apple by using a conventional peeler. Okay? Unable to find a suitable solution of the market, he starts a peeler handle that could offer better than comfort. Next slide. இந்த மாதிரி பீலர் ஆர்கிடெக்ட்ஸ் நான் வைஃப்க்கு ஆக்ட் பண்ண முடியலன்னு சொல்லி சாதாரண இஸ் நாட் an engineer, he is not a scientist. He understood her wife problem. She was not able, she has a weaker hand, arthritis. So arthritis hold பண்ற மாதிரி பீலர் இதுதான் இப்போ இந்தியால great success across the world. Peeler has become permanent peeler of this model. Okay, conventional peeler கடமாட்டோம். Okay, this innovation known as also Procurus. 1990 launched by Hammer, and it has become one of the world leading brand. Okay, one common man can innovate. That is the understanding of this. You need not to be an engineer, you need not to be an IIT person or somebody. If you understand the customer problem or a particular human problem, if you know a solution, you are also innovative. Yeah. Uber, phone வச்சிட்டு நம்ம வீட்டு வாசல்ல கார் வைக்க முடியுமா? Uber made it possible. Ola அப்புறம் தான் வந்தது. Copied from Uber. Okay. Uber started this. அதே மாதிரி அரவிந்த் ஐகேர் McDonald's system பார்த்து same system you want to bring in for lower graded people, lower income people க்கு high care services கொண்டு வரணும்னு he started the business. It has become a big success. Airbnb ஒரு தகவல் janitor to innovator. Place கண்டுபிடிச்சா
updated. ஒரு மணி நேரம் 10 நிமிஷம் கையில வச்சு KFC பண்ணாலும் அது மாதிரி தான். KFC updated. ஃபுல் கவர் பண்றேன் நான். வாய்ஸ் கொஞ்ச நேரம் முடிய போறேன். முடிச்சோட அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நீங்க வெளில போய் ஜாலியா பேசலாம். So ஒவ்வொரு ப்ராப்ளத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுனால தான் he was able to find out the solution and innovation. ஏய் குராடி டி சேது Nokia, we talk about Nokia, right? Nokia model எப்படி he was கண்டிப்பா பண்ண நான் சைன் போட்டு வந்துறேன் என்ட்ரி போட்டு வந்துறேன் zero plant shut down பண்ணா சென்னையில பார்த்தேன் world shut down அப்ப வாடா நீ okay because he was not updated. அப்படியே கண்டினியூ பண்ணதுக்கு So change is inevitable. Change அப்படியே கண்டிப்பா பார்த்து கண்டினியூ புடி பார்த்து போ invention to innovation. What finally will make a big money out of it. When you do innovation, finally ends up with a good commercial purpose. சமூக சேவைலாம் இருக்கட்டும், you will also earn money. Like Ola, Uber, Ola எடுத்துங்க, right? Ola guys, they don't own a car. They own only an app. They become a multi-billionaires. Okay, sitting in a house. They just invented a mobile app where they can connect to a driver, vehicle, and the customer. That's all. Now you, either venda with vasala car, you need not to buy a car nowadays. Just apply a, you can open the app and you get your car will come and come your phone. He understood the problem. He created a solution. Has become a big success. Innovation is everywhere. See, COVID times la tap தொடக்கூடாதுன்னு இருக்குது. We have a food pedal. Innovation starts from home. Plastic bottle to shoes. Plastic bottle has been converted to shoes. Drone for fertilizer in agriculture industry using drones. Health alarm. Your watch will tell you heart rate, BP, diabetes, everything. Correct? Your health has come in your hand. Right? Car. Earlier it was something bicycle, two-wheeler, petrol, diesel, electric. Now we are going to hybrid, then go to hydrogen. Keep on changes happening. Innovation is happening. And school education system also. Lot of changes have come in school education system. Innovation is everywhere. Let's innovate and make the world a better place. Okay, va? ஒரு லூப் புரிஞ்சுதா சொன்னது? அவ்வளோதான் செஷன். என்ன புரியுது? ஒவ்வொருத்தரா சத்தமா பேசுங்க. கடவுள் நம்ம ஸ்டேஜ்ல வந்து பேசுமா? Don't have, see, fear வச்சுக்காதீங்க. Come out of fear first. யாரும் என்ன பண்ண போறாங்க? It's my program, no? Nobody will tell you anything. Come.
ப்ராஜெக்ட் காசு செஞ்சோம் காமிச்சது. இதனால நம்ம சொசைட்டிக்கு நம்ம வேல்யூ கொடுக்குறோமா இல்லையா, இதை கண்டிப்பா அதை வெளில கொண்டு போக முடியும் அப்படின்னா பேட்டர்ன் பண்ற அளவுக்கு இருக்கும். அந்த மாதிரி வாய்ஸ் கம் சேது கோ இது போடா அமைதியாக இருக்க சொன்னார். தள்ளி தள்ளி ஏற்கனவே நம்ம நினைச்சத வேற ஒருத்தர் சொல்யூஷன் பண்ணி கண்டுபிடிச்சிட்டாலும் வேற விதமா நம்ம என்ன பண்ணலாம்னு யோசிக்கணும். அதோட நம்ம பண்ணா நினைச்சோமே எவனே ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டானே அதை அப்படின்னு நிறுத்திடக்கூடாது. should think in a different way. Okay, right. Creativity பத்தி யாராவது சொல்லுங்க. ஒவ்வொரு முறை மக்களின் ஒவ்வொரு பரிதாபங்கள் தெரியும். போடாம தலைவர் ஸோ கிரியேட்டிவ்ன்றது ஒரு கணக்கு மாதிரி 6 நாளாக பண்ணலாம். ஒரு மைண்ட் செட் மெயினாக ஃபஸ்ட்டு எப்படி கண்ட்ரோல் பண்ணணுன்ற ஒரு பெரிய டாபிக்ன்ற லேர்ன் பண்ணவே நெசசரி. சூப்பரா டேய் அக்கா குட்டி சரிமா கிரியேட்டிவிட்டிக்கு சீலிங்கே கிடையாதுப்பா. யூ கேன் இமேஜின் எனிதிங். ஓகே, இமேஜினேஷனுக்கு அந்த இமேஜினேஷன் கொடுக்குற அளவுக்கு நீங்க வந்து மூளை போட்டான் கொடுத்தாச்சு அவனுக்கு. தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ இதெல்லாம் பண்ணணும், அதுக்கெல்லாம் ஒன்று வேணும். அது என்ன வேணும் பாருங்க. கம் சைக்கிள் ஓட்டுறீங்களா, ட்ரைவ் ஓட்டுறீங்களா? எஸ் சார். வாங்க 2 ரேஸ் வைப்போம். வாங்க உட்காரு. கம் அர்த்தாவா 2 பேர். ஓகே, இங்கே அது வரைக்கும். ஓகே, அதுவா சூப்பர். ஏ வாங்க மோதி விட்டுறாதீங்க வாங்க. ஏ கமாண்டா டேய் வா. ரெடியா? ரெடி கோ. அடிச்சு விட்டுறாதடா. எங்க உண்மைடா? ஏய் இன்னும் வர வேண்டாம். ஸ்டைல் பண்ணுங்க. 1 2 3 ஸ்டார்ட். இப்போ சிம்பிள். Yeah.
தெரியணும். எங்க தட்டா எங்க நிற்கும், பேலன்ஸ் ஆகி நிற்கும் தெரியும். கரெக்டா? அந்த ஸ்கில்ல அக்வயர் பண்ணணும். கரெக்டா? அப்பதான் வரும். You want to try that, you want to succeed, means you should acquire a skill. To acquire a skill acquire பண்ணா பண்ணணும். Get trained. Get training என்ன அர்த்தம்? Practice. டேய் 4 நாள் ஓடி தொடர்ந்து இந்த இத 5th day you will be able to drive very easily. சின்ன வயசுல ஓட்டுறீங்களா இல்லையா? இந்த ஜெனரேஷன் ஓட்டுறீங்களா தெரியாது. ஓட்டுறீங்க. Okay, I am telling you அந்த டயர் கிரியேட்டிவிட்டில போறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்கில் வந்து ஸ்கில் அக்வயர் பண்ணா பிராக்டீஸ் பண்ணணும். கிரியேட்டிவிட்டி பிராக்டீஸ் பண்ணனும்னா நம்ம வரையலாம். டைம்னா நம்ம ட்ரெஸ்ஸிங்ல காமிக்கலாம், கிரியேட்டிவா இருக்கிறதுல நம்ம பேசுறதுல காமிக்கலாம், நம்ம பிரசன்ட் பண்ற ரெக்கார்ட் பண்ண பிரசன்ட் பண்றதுல காமிக்கலாம். ஹவ் கிரியேட்டிவ் யூ ஆர், டிராயிங் வரையறதுல காமிக்கலாம். ஓகே, so the creativity is within. How do you bring up your creativity within yourself?